Hello students, welcome back to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5, Coordinate Geometry. Exercise 5.4, question number 9. Find the equation of a straight line through the intersection of lines 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1, and parallel to the line 13x plus 5y plus 12 equal to 0. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்துடலாமா? இதில் L1 அண்ட் L2 ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. ரெண்டத்தோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது சந்திக்கும் புள்ளி வழியாக போகக்கூடிய இந்த L3 இந்த கோட்டுக்கு தான் என்ன கேட்குறாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னது, L3 இஸ் parallel டு L4. அப்போ இந்த லைன் இதுக்கு parallel அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறது ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னது, இதுபோல் பேரலல் லைன்ஸ்க்கெல்லாம் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ்லாம் மாறாது, இந்த நம்பர் மட்டும்தான் மாறும். அப்போ L3க்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா 13x ப்ளஸ் 5y இதை ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? தென் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணிங்கன்னா கேக்கு வேல்யூ கிடச்சிரும். இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இப்போ பேரலல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தா என்ன, ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அதாவது மைனஸ் ஏ பை பி. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மில், அதாவது ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், அந்த மெத்தட்லையும் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாமா? Now to find the point of intersection, solve 1 and 2. கொடுத்த ஈக்குவேஷன்ஸை நான் 1 and 2ன்னு எடுத்திருக்கேன். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடில் இது போல் டிஃப்ரெண்ட் சைன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேயா? இப்போ டிஃப்ரெண்ட் சைனில் நம்பரை செக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் இது சேமாக இருக்கணும் இல்லையா? அப்போ 3க்கு 4க்கு எல்சிஎன்னா 12. அப்போ 3யை 12ஆக மாற்ற 4ஆல் இன்ட்டு பண்ணுங்கள், இன்ட்டு 4. அதே போல் 4ஐ 12ஆக மாற்ற 3ஆல் இன்ட்டு பண்ணுங்க, இன்ட்டு 3. 4 7s are 28x, 4 3s are plus 12y equal to 4 10s are 40. அதே போல் 3 5s are 15x, 3 4s are minus 12y equal to 3 1s are 3. just add பண்ணுங்க, 28 plus 15 equal to 43. 43x இது ப்ளஸ் 12y இது மைனஸ் 12y, இது கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 43. therefore x equal to 43 ones are 43 ones are, so x equal to 1. okay, now put x equal to 1 in equation 1. we get 7 into 1 plus 3y equal to 10. therefore 3y equal to 10. இந்த ப்ளஸ் ரைட் சைடில் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ 3y equal to 10 minus 7 equal to 3. therefore y equal to 3 1s are. கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ y also 1. therefore the point of intersection is 1, 1. also the required equation of the straight line parallel to 13x plus 5y plus 12 equal to 0 is 13x plus 5y plus k equal to 0. Now, since it passes through one comma 1. Now, put x equal to 1 and y equal to 1. Then we get 13 ones are 13. plus 5 ones are 5 plus k equal to 0. 13 plus 5 equal to 18. 18 plus k equal to 0. therefore k equal to the plus 18 right side வந்து என்னவாகும், minus 18 ஆகிடும். therefore the required equation of the straight line is 13x plus 5y, k की value minus 18 equal to 0. That's all.